சீர்காழியில் கொள்ளிடம் கிழக்கு ஒன்றியம் சார்பில் இஃப்தார் நோன்பு திறப்பு மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி. மாவட்ட கழக செயலாளர் பண்ணை பாலு பங்கேற்பு. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த திருமுல்லைவாசல் கிராமத்தில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் கொள்ளிடம் கிழக்கு ஒன்றியம் சார்பில் இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. கொள்ளிடம் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் டாக்டர் முகமது நவ்பர் மற்றும் தலைமை பொதுக்குழு உறுப்பினர் அப்துல் முனாப் ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மயிலாடுதுறை மாவட்ட கழக செயலாளர் பண்ணை பாலு அவர்கள் கலந்து கொண்டு புடவை, அரிசி, காய்கறிகள் உள்ளிட்ட பொருட்கள் அடங்கிய தொகுப்பை வழங்கினர். மத நல்லிணக்கத்தோடு அனைத்து மதத்தினரும் கலந்து கொண்ட நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் முன்னாள் மாவட்ட கழக செயலாளர் எஸ்.ஆர். ஜலபதி, மாவட்ட பொருளாளர் ராசி மதிவாணன், மாவட்ட துணை செயலாளர் சி.டி. பாண்டியன், வைத்தீஸ்வரன், கோவில் பேரூர் கழக செயலாளர் ராமானுஜம், மாவட்ட துணை செயலாளர் ஜே. ராஜ்குமார், தொடுவாய் திருச்சபையின் போதகர் டேவிட், திருமுல்லைவாசல் கிராம ஜமாத்தார்கள் உள்ளிட்ட மாவட்ட ஒன்றிய கிளைக்கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். சீர்காழி செய்திகளுக்காக சாமி பத்மநாபன். வாழாமல் சென்றது ஏன்? வாழ போன பூமியில மண்ணுக்குள்ள போனது ஏன்? மறைந்தாரையா இந்த மண்ணுக்குள்ளதான் வாழுறாரையா, ஏழ நெஞ்சிக்குள்ளதான். சோறு போட்ட சூரியனே ஓய்வெடுக்க போயிட்டியா, சேவை செஞ்ச நாயகனே கண் கலங்கி ஆகிட்டியா. ஆலியில கண்டெடுத்த அழகிய அன்பு முத்தே, தமிழக மக்களுக்கு என்னைக்குமே நீங்க சொத்து. இருக்கும் எங்க ஐயா தங்கரத தேரு, மண்ணுக்குள்ள நீங்க மறைஞ்சாலும் மவுசு போகாது, கேப்டன் புகழும் சாகாது.